தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவை மாநிலத்தில் 3 IAS அதிகாரிகளுக்கு கூடுதல் துறைகள் தற்காலிகமாக ஒதுக்கி அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநில அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள உத்தரவில், புதுவை மாநிலத்தில் தற்போது முதன்மை தேர்தல் அதிகாரி மற்றும் கல்வித்துறை செயலராக உள்ள ஜவஹருக்கு நிதி மற்றும் தொழிலாளர் துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்து துறை செயலாளராக உள்ள முத்தம்மாவுக்கு கூடுதலாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், கலால் மற்றும் துறைமுக துறைகள் அளிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியராக உள்ள குலோத்துங்கனுக்கு வருவாய் மற்றும் மறுசீரமைப்பு துறைகள் கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளன. புதுவை மாநில நிதித்துறை செயலர் ஆஷிஷ் மாதவ் ராவ் மோரே உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் அவரது துறைகள் உள்ளிட்டவை கூடுதல் தற்காலிக பொறுப்புகளாக 3 அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து வரும் நிலையில் இன்று காலை முதல் மாவட்டம் முழுவதும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் இன்று காலை வரை காரைக்கால் மாவட்டத்தில் சுமார் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. மேலும் காரைக்கால் மாவட்ட கடலோர மீனவ கிராம பகுதியில் கடல் அலை சீற்றமாக காணப்படுகிறது. கடல் சீற்றம் காரணமாக காரைக்கால் மாவட்ட 11 கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. 300க்கும் மேற்பட்ட விசை படகுகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மதகடிப்பட்டு கடைவீதி அருகே மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற நபரை திருபுவனை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கடந்த ஜூலை மாதம் மதகடிப்பட்டு கடைவீதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது மோட்டார் சைக்கிளை காணவில்லை என திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் திருபுவனை போலீசார் நேற்று கொத்தபுரிநத்தம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது வேகமாக வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவராந்தகம் கிராமத்தை சேர்ந்த தேவன் என்பதும் கடந்த ஜூலை மாதம் காணாமல் போன வெங்கடேசனின் மோட்டார் சைக்கிளை திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தேவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மின்வெட்டு அறிவிப்பு. புதுவை 22 கிலோவாட் கருவடிக்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 29/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 2 மணி வரை கீழ் குறிப்பிடப்படும் பகுதிகளில் அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் முற்றிலும் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. கோரிமேடு காவலர் குடியிருப்பு, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை, பாக்கமுடையான்பேட்டை, ஆனந்தபுரம், அரசு அச்சகம், வடக்கு ECR, ஜீவானந்தபுரம் ஒரு பகுதி, புதுப்பேட் ஒரு பகுதி, கிரீன் கார்டன், கொட்டுப்பாளையம் ஒரு பகுதி, ஸ்ரீராம் நகர், ஜெயராம் கார்டன், பாரதி நகர் ஒரு பகுதி, கருவடிக்குப்பம், மகாவீர் நகர் ஒரு பகுதி, விஷ்ணு நகர், சாமிப்பிள்ளை தோட்டம், லெனின் நகர், சண்முகா நகர், நாகம்மாள் நகர், சாந்தி நகர் விரிவாக்கம், லட்சுமி நகர் விரிவாக்கம், வள்ளலார் நகர், ஆனந்தா நகர், நெசவாளர் நகர், மேயர் நாராயணசாமி நகர், சப்தகிரி நகர் மற்றும் உயர் மின் அழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரியில் ஒரே நாளில் 12 பேரிடம் ரூபாய் 3.18 லட்சம் ஏமாற்றிய மோசடிக்காரர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர் ஒருவரிடம் அவரது கிரெடிட் கார்டிற்கு 90,000 பரிசு விழுந்ததாக கூறி குறிப்பிட்ட சில தகவல்களை மர்ம நபர்கள் கேட்டனர். அதனை நம்பி தகவல்களை அனுப்பியவுடன் அவருடைய அக்கவுண்டிலிருந்து 9,999 ரூபாய் எடுக்கப்பட்டது. ஒரு நபரிடம் ஸ்கிராட்ச் கார்டில் 10,000 பரிசு விழுந்ததாக மர்ம நபர்கள் கூறினர். அதனை பெற 499 செலுத்தி அவர் ஏமாந்தார். அதேபோல இணைய வழியில் டாஸ்க் முடித்தால் அதிக பணம் தருவதாக மோசடிக்காரர்கள் தெரிவித்தனர். இதனை நம்பி 3 பேர் முறையே 59,000, 25,000, 3,500 ரூபாயை பறிகொடுத்தனர். பிரபல பைனான்ஸ் நிறுவனத்தில் குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி தருகிறோம் என 3 பேரிடம் 28,000, 6,000 மற்றும் 2,500 ரூபாயை மர்ம நபர்கள் ஏமாற்றினர்.
தனியார் வங்கியில் இருந்து அனுப்புவது போல இளைஞர் ஒருவருக்கு மர்ம நபர்கள் ஒரு லிங்கை அனுப்பினர். அதில் சில விவரங்களை பதிவிட சொன்னதை அடுத்து அவரும் நம்பி அதில் பதிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்து 23,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் செய்த சோதனையில் ஒரே அறையில் 8 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை பிடித்து சோதனை செய்தபோது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதற்காக கஞ்சா பொட்டலங்களை எடை பார்க்கும் கருவி மூலம் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் காரைக்காலை சேர்ந்த கிருத்திக் ரோஷன், கிருஷ்ணகுமார், ஆதில், ரஃபிக், சாகுல் அகமது, ஹாரூன் இஸ்மாயில், அந்தோனி, ஷகில் ஆகியோர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 8 நபரிடம் பல்வேறு எடை கிராம்களை கொண்ட ரூபாய் 30,000 மதிப்பிலான பாலித்தீன் பைகளில் சுமார் 260 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 பேரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள், கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவி மற்றும் ரூபாய் 7,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை மத்திய பல்கலைக்கழக தொழில்நுட்பத்துறை சார்பில் வடிவமைக்கப்பட்ட மின் முனை பொருட்களான லித்தியம், காற்று பேட்டரிகள் மற்றும் ஹைபிரிட் ஆற்றல் சேமிப்பு சாதனத்திற்கு 3 காப்புரிமைகளை மத்திய கட்டுப்பாட்டாளர் பிரிவு வழங்கியுள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை பல்கலைக்கழகத்தின் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் பே. ஏழுமலையின் நிலையான மின்முனை பொருட்கள் மற்றும் லித்தியம் அயன், லித்தியம், காற்று பேட்டரிகள் மற்றும் ஹைபிரிட் ஆற்றல் சேமிப்பு பயன்பாட்டிற்கான வடிவமைப்பு, உருவாக்கம் ஆகியவற்றிற்காக 3 காப்புரிமைகளை மத்திய அரசின் காப்புரிமை கட்டுப்பாட்டாளர் வழங்கியுள்ளார். காப்புரிமையானது புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் மத்திய மின் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு கூட்டாக வழங்கப்பட்டது. காப்புரிமை பெற்று பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்த்த பேராசிரியர் ஏழுமலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் தரணிக்கரசு வாழ்த்து தெரிவித்தார். பஞ்சாயத்து ராஜ் சட்டப்படி புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என காங்கிரசின் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் அமைப்பின் தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தனியார் மண்டபத்தில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தன் அமைப்பின் சார்பில் உள்ளாட்சி தேர்தல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த அமைப்பின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமை வகித்தார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் அனந்தராமன், பாலன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். தேசிய தலைவர் ஹர்ஷவர்தன் சப்கல் பேசுகையில், மக்களவை, சட்டப்பேரவை போன்று உள்ளாட்சி அமைப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதன் அடிப்படையில்தான் பாமரர்களும் அரசு பதவியை பெற முடியும் என்று மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை செயல்படுத்தினார். ஆனால் தற்போது புதுவையில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவில்லை. அந்த தேர்தல் நடத்தப்பட்டால் மத்திய அரசிடமிருந்து உள்ளாட்சி உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதியை பெற முடியும். ஆகவே புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றார். இதில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமடைந்து பெங்கல் புயலாக மாற உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக காரைக்கால் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இன்று காலை வரை சுமார் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன.
காரைக்கால் அடுத்த தலத்தெரு மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது சுமார் 200 ஏக்கர் விளைநிலங்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. விளைநிலங்கள் நடுவே செல்லும் விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருவதால் சாலையின் இருபுறமும் பாசன வாய்க்கால் மற்றும் வடிகால்கள் தூர்வாரப்படாமல் சீரமைக்கப்படாமல் உள்ளதால் மழைநீர் வடியாமல் பயிர்கள் மூழ்கி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் புதுவை மாநில செயலாளர் அன்பழகனை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அதிமுகவிற்கு மாநில மற்றும் தொகுதி வாரியாக புதிய நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதன்படி புதியதாக அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் மாநில செயலாளர் அன்பழகனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் புதிய நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில தலைவி தீபிகாவதி, மாநில துணைத் தலைவர்கள் மணவாளன், சுபாஷ், மாநில இணை செயலாளர்கள் சூர்யா, நஜித், மதன்குமார், விக்னேஷ், மாநில துணை செயலாளர்கள் லோகேஷ், கார்த்திக், திருமலை மற்றும் மாநில பொருளாளர் ராஜா உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் புகழ்பெற்ற தாயிராப்பள்ளி வருடாந்திர கந்தூரி விழா ஜீனிலா குதிரை கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. காரைக்காலில் 203 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த தாயிராப்பள்ளி ஹலரத் சுல்தானுல் ஆரிஃபின் செய்யிது அகமது கபீர் ரிஃபாயி ஆண்டகையின் வருடாந்திர கந்தூரி விழா கடந்த 3ஆம் தேதி கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. கந்தூரி விழாவினை முன்னிட்டு கடந்த 24ஆம் தேதி சந்தனக்குட ஊர்வலம் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஜீனிலா குதிரை ஊர்வலமும் ஜீனிலா குதிரை கொடியேற்றமும் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கூட்டினுள் கொடி வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து இரவு தாயிராப்பள்ளியை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக கத்தி போடுதல் மற்றும் அலகுகளை குத்திக் கொண்டனர். பின்னர் ஜீனிலா குதிரை கொடியேற்றமும் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது. தாயிராப்பள்ளி கந்தூரி விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர் மின் மோட்டாரை மக்கள் பயன்பாட்டிற்காக தொகுதி எம்எல்ஏ சம்பத் தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர்மின் மோட்டாரை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய மின் மோட்டாரை மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் வசந்தம் நகரம், ஆதிபராசக்தி நகர், நேரு நகர் பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பரவி வரும் டெங்கு வைரஸ் காய்ச்சலை கட்டுப்படுத்தும் வகையில் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கம் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது புதுவையில் பரவி வரும் டெங்கு வைரஸ் காய்ச்சலால் தினசரி பாதிப்பு அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் விதத்திலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் விதமாகவும் இயற்கை மூலிகைகளால் ஆன கபசுர குடிநீரை ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் முதலியார்பேட்டை பல்வேறு இடங்களில் தொடர்ந்து 3 நாட்களாக பொதுமக்களுக்கு வழங்கும் பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மீனாட்சி சுந்தரம், முரளி, விநாயகமூர்த்தி, துரைராஜ், சரவணன், மகளிர் அணி தலைவி வசந்தி மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா சங்க அபிஷேகம் மற்றும் நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழா
வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பம் கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் திருப்பணிகள் முழு வீச்சில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இக்கோவிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நந்தி மண்டபத்தில் நந்தீஸ்வரரை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. இதில் சங்கபிஷேகம், கலச பூஜை, கலச நீர் அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய மண்டபத்தில் நந்தி பகவானை பிரதிஷ்டை செய்து பிரதோஷ வழிபாடு, சிவன் பார்வதி உற்சவர் உட்புறப்பாடும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மேற்கு பார்த்த சிவாலயத்திற்கு செல்வது 100 சிவாலயங்களுக்கு சென்றதற்கு சமம் என்பதால் புதுச்சேரி அருகில் 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு நோக்கி அமையப்பெற்ற ஒரே சிவாலயமான ஆனந்தீஸ்வரர் ஆலயம் என்பது ஒரு தனிச்சிறப்பாக பக்தர்களால் போற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்தீஸ்வரர் கோவில் பரம்பரை அறங்காவலர் வழக்கறிஞர் இந்திரஜித், ஆலய அர்ச்சகர் மூர்த்தி மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று முற்பகலில் புயலாக மாறக்கூடும் என தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் நகரும் வேகம் குறைந்ததால் புயலாக உருவாவதில் தாமதமானது. மழையின் தாக்கமும் குறைந்தது. இந்த சூழலில் வங்கக்கடலில் உருவான தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக நகராமல் அதே இடத்தில் நீடித்து வந்தது. இந்நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும் 30ஆம் தேதி காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் இலங்கை கரையோரமாக நகர்ந்து அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு உருவானால் அதற்கு பெங்கல் என்று பெயர் சூட்டவும் முடிவு செய்யப்பட்டது. பெங்கல் புயல் உருவாகி வட தமிழக கடற்கரையை நோக்கி வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் சில இடங்களில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இலங்கையில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அந்நாட்டின் கிழக்கு கடலோர பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் 2,30,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பலர் பாதுகாப்பான இடங்களில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இலங்கையில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 2 குழந்தைகளும் அடக்கம். கனமழை வெள்ளத்தில் சிலர் மாயமாகி உள்ளனர். அவர்களை தேடும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. அதேவேளை மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டி உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடந்து வருகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்திய வீரர் லக்ஷயா சென் மலேசியாவின் ஷோலே ஐடிலுடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் லக்ஷயா சென் 21-12, 21-12 என்ற நேர் செட்டில் ஷோலே ஐடிலை தோற்கடித்து 2வது சுற்றிற்கு முன்னேறினார். அடுத்த ஆட்டத்தில் லக்ஷயா சென் இஸ்ரேலின் டானில் துபோவென்கோவாவை சந்திக்கிறார். பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்றில் ஒலிம்பிக்கில் 2 பதக்கம் வென்ற இந்திய நட்சத்திர வீராங்கனை PV சிந்து சகநாட்டு வீராங்கனையான அன்மோல் கார்ப்புடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் PV சிந்து 21-17, 21-15 என்ற நேர் செட்டில் அன்மோல் கார்ப்பை விரட்டி அடித்து 2வது சுற்றிற்கு முன்னேறினார். அடுத்த ஆட்டத்தில் சிந்து சகநாட்டு வீராங்கனை ஈரா சர்மாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.